இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் இன்று செவ்வாய்க்கிழமை பல்வேறு நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது. மூவின மக்களின் ஒன்றிணைந்த சுதந்திர தின கொண்டாட்டம் அழகான தேசம் அன்பான மக்கள் எனும் தொனிப்பொருளில் காலை 10 மணியளவில் மாபெரும் சுதந்திர தின நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் மூவின மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி ஊடாகவும் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதி ஊடாகவும் 2 வாகன பேரணிகள் காந்தி பூங்காவை வந்தடைந்து பிரதான அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றது. அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் கலந்து கொண்டதுடன் நிகழ்வில் மூவின மத தலைவர்கள் உள்ளிட்ட மூவின மக்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மட்டக்களப்பு பிரதான போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பரிசோதகர் பியந்த பண்டாரவின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பயன் தரும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்விற்கு மட்டக்களப்பு மாவட்ட பதில் பிரதி போலீஸ் மா அதிபர் எச் சமுத்திரஜீவ கலந்து கொண்டு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் தான் செய்யணும். நான் நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையில் நான் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளராக நேற்றைய தினம்தான் கடமைக்கும் இத்தருணத்திலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை
இன்றைய நாள் மட்டும்தான் சுதந்திர நாள் என்று நாங்கள் எண்ணாமல் தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன் நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை மீட்டி பார்க்கின்றோம் என்று யோசிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு வரலாற்றை புதிதாக படைப்பதற்காக எங்களுடைய கைகளிலே பல பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த நாடு இறைமை பொருந்தியது. இந்த நாட்டிலே 3 தூண்கள், சட்டவாக்கத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை என்பன சிறந்த முறையிலே பங்காற்றுகின்ற பொழுது ஒரு சிறப்புமிக்க நாட்டை உருவாக்கி தர முடியும் என்கின்ற நம்பிக்கையில் தான் ஏற்கனவே படைக்கப்பட்டிருந்த வரலாறுகளை நாங்கள் புரட்டி பார்த்து இன்னும் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க விரும்புகின்றோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தற்போது ஒரு கொள்கை பிரகடனமாக கொண்டு வந்திருப்பது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற நிகழ்ச்சி திட்டம். அழகான நாடு, புன்னகைக்கும் மக்கள் என்பதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் அல்லது கொள்கை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கையிலே சகல பொதுமக்களும், சகல அரசு அதிகாரிகளும், அனைத்து துறையினரும் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடனும், மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடனும் இந்த நிகழ்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற அருமையான குழந்தைகளுக்கு ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டது போல இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது மிக கடினமாக உழைத்து பெறப்பட்ட ஒன்று. நிறைந்த போராட்டங்களுக்கு பிறகு, நிறைய ரத்தம் சிந்திய போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த நாடு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. இலங்கை பல்லின கலாசார பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களை கொண்ட ஒரு நாடு. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்காக உழைக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உட்கட்டுமான பணிகள், நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகம் என்பவற்றிலே உங்களுடைய பொறுப்பு மிக மிக முக்கியமானது. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்திலும் 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சமூகம் சார்ந்ததாக இந்த நாடு துப்புரவு செய்யப்பட வேண்டும், நெறிமுறை சார்ந்ததாக இந்த நாடு துப்புரவு செய்யப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் சார்ந்ததாக இந்த நாடு துப்புரவு செய்யப்பட வேண்டும் என இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றார். ஆகவே இளம் குழந்தைகளுக்கு இந்த இடத்திலே எவ்வளவு நேரம் இந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கான ஒரு செய்தியாக நான் இதனை சொல்லுகின்றேன். இறுதியாக ஒரு விடயம், பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு வரிகள் ஞாபகத்துக்கு வருகின்றது. புவியை நடத்துக, அதை பொதுவில் நடத்துக என்றார் பாரதிதாசன். நான் இங்கே பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், நாட்டை நடத்துக, அதனை பொதுவில் நடத்துக என்பதாக அது அமைய வேண்டும். இந்த நாடு எங்களுக்கானது. இந்த நாடு எங்களை நடாத்தக்கூடாது, நாங்கள் இந்த நாட்டை நடாத்த வேண்டும். நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு பாதையும் தடமும் சரியான முறையிலே வைக்கப்படுகின்ற பொழுதோ இந்த நாட்டை ஒரு சிறப்பு மிக்க நாடாக, சகல வழிகளிலும் ஒரு பெருமை பெற்ற நாடாக, உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற வகையான ஒரு நாடாக மாற்றி அமைப்பதுதான் இந்த சுதந்திர தினத்துக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு மிக பெருமதியான பரிசாக